எல்லாருக்கும் வணக்கம். முதுகு வலியால கஷ்டப்படுறீங்க, இல்ல அந்த முதுகு வலிக்கு சர்ஜரி தான் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட பேஷண்ட் சர்ஜரியோ, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், வலி மாத்திரை இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா பேக் பெயின்ல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிருக்காரு. பாருங்க. பேக் பெயின் வந்து ரொம்ப 6 மந்த்ஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுங்க. ப்ராப்பராக ட்ரை பண்ண முடியல, உட்கார முடியல, காலை தூக்கி முடியல, கீழே குமிய முடியல, ஒன் பக்கெட்டாக இது மாதிரி யாரையும் தூக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் நான் வேறு ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டெராய்டு மாத்திரை அதான் கொடுத்த ஆரம்பிச்சாங்க. அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எனக்கு கிடையில. ரொம்ப பெரிய சிவியராக ட்ராக்ஷன் போட்டு பார்த்தேன், அப்போ சில தெரியல. ஏன்னா சுத்தமாக வண்டியே ஓட்ட முடியாத பட்சமாக லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக இல்லை, இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. நானும் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே எனக்கு கிடையாது. பண்ணும்போது கொஞ்சம் யோசித்தேன், இன்ஜெக்ஷன் போது சைட் எஃபெக்ட் வருமா அப்படி இப்படின்னு தான் யோசித்தேன். இப்போ நான் பண்ணி நீங்கள் சொன்ன எக்ஸ்பிளேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஃபங்க்ஷனிங் ஆகும், எத்தனை வீக்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பட் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பெயின் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? 100% குறைஞ்சிருக்கு சார். இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக பெயின் கிடையாது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் வைஸாக உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ சர்ஜரி நீங்கள் தவிர்த்துருக்கீங்க. சர்ஜரி நான் சுத்தமாக அதை பற்றி ஐடியாவும் இல்லை, பயம் தான். சும்மா நார்மலாக எந்த வெயிட்க்கும் தூக்க முடியாமனால போயிடும். இன்னைக்கு என்னால் என்னோட குழந்தைய தூக்க வைக்க முடியாது, எனக்கு பெருசு தான். அன்னைக்கு தூக்க வைக்க முடியல, எனக்கு தூக்கி வைக்க முடியுது. அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, ரீஜெனரேட்டிவ் தெரப்பி மூலமா எவ்வளோ கம்ப்ளீட்டா அவரோட பேக் பெயின்ல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காருன்னு. ஸோ சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 90% அதிகமாக நம்ம சர்ஜரியே இல்லாமல் ரெக்கவர் ஆக முடியும். இதை பற்றின இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.